சிறப்பு தீவிர திருத்தம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு விரிவான முயற்சியாகும். இது வாக்காளர் பட்டியல்களை புதுப்பித்து துல்லியம், உள்ளடக்கம் மற்றும் சட்டப்பூர்வமான தன்மையை உறுதி செய்கிறது. இந்த செயல்முறை ஜனநாயகத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது, ஒவ்வொரு வாக்காளரின் உரிமையையும் பாதுகாக்கிறது. இது வழக்கமான திருத்தங்களை விட மிகவும் முழுமையானது, தகுதியற்ற பதிவுகளை நீக்குவதையும் அனைத்து தகுதியான குடிமக்களையும் சேர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இறந்தவர்கள் அல்லது வேறு இடங்களுக்கு மாறியவர்கள் போன்றோரின் பெயர்களை நீக்கி புதிய வாக்காளர்களை சேர்ப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியல் எப்போதும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை உறுதி செய்கிறது. சர், ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதன் மூலம் தேர்தல் மீதான பொது நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. இது வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகளை குறைத்து தேர்தல்களின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. இதன் மூலம் ஜனநாயக செயல்முறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. இது போலி வாக்காளர்களை குறைத்து மக்கள் தொகை மாற்றங்களை பிரதிபலிக்கிறது, மேலும் இளம் மற்றும் புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் போன்ற விளிம்பு நிலை குழுக்களை சேர்க்க உதவுகிறது. இதன் மூலம் வாக்காளர் பட்டியல் சமூகத்தின் உண்மையான பிரதிபலிப்பாக அமைகிறது, மேலும் எந்தவொரு தகுதியான குடிமகனும் வாக்களிக்கும் உரிமையை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்கிறது. இந்திய அரசியலமைப்பின் 324வது பிரிவிலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 இன் பிரிவு 21 சட்டப்பூர்வமாக இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பிரிவுகள் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்காளர் பட்டியல்களை தயாரித்து புதுப்பிக்கும் அதிகாரத்தை வழங்குகின்றன. இதன் மூலம் சர் செயல்முறைக்கு சட்டப்பூர்வமான அடித்தளத்தை அளிக்கின்றன. சர் செயல்முறையானது புதிய கணக்கெடுப்பு, பூத் நிலை அலுவலர்களால் வீடு வீடாக சரிபார்ப்பு மற்றும் செயல்திறனுக்கான தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தகவல்களை சரிபார்த்து புதிய வாக்காளர்களை பதிவு செய்து ஏற்கனவே உள்ள பதிவுகளில் உள்ள பிழைகளை சரி செய்கிறார்கள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறை மேலும் துல்லியமாகவும் விரைவாகவும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க சர் நவம்பர் 4, 2025 அன்று தொடங்கியது. இந்த சிறப்பு திருத்தப் பணி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதில் ஒரு முக்கிய படியாகும். இது மாநிலம் முழுவதும் உள்ள வாக்காளர்களை உள்ளடக்கியது. இதன் வரைவு பட்டியல் டிசம்பர் 16, 2025 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் இறுதிப் பட்டியல் பிப்ரவரி 14, 2026 அன்று வெளியிடப்பட்டது. இந்த காலக்கெடு வாக்காளர்களுக்கு தங்கள் பெயர்களை சரிபார்க்கவும் திருத்தங்களை செய்யவும் போதுமான அவகாசத்தை வழங்குகிறது, மேலும் தேர்தல் ஆணையம் பட்டியலை இறுதி செய்ய உதவுகிறது. படிவங்களை ECI வாக்காளர் போர்ட்டல் அல்லது ECNet செயலி மூலம் ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். இந்த டிஜிட்டல் தளங்கள் வாக்காளர்களுக்கு தங்கள் வீடுகளில் இருந்தபடியே பதிவு செய்யவும் திருத்தங்களை செய்யவும் வசதியாக அமைகின்றன. இதன் மூலம் செயல்முறையை எளிதாக்குகின்றன. ஆவணங்கள் இல்லாதது, சாத்தியமான சட்டவிரோத பதிவுகள், செயல்பாட்டு பிழைகள் மற்றும் அரசியல் கவலைகள் ஆகியவை சவால்களில் அடங்கும். இந்த சவால்கள் செயல்முறையின் துல்லியத்தையும் நம்பகத்தன்மையையும் பாதிக்கலாம், எனவே அவற்றை கவனமாக நிர்வகிப்பது அவசியம். குடிமக்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் ECI இணையதளம் வழியாக சரிபார்க்கலாம். இந்த இணையதளம் வாக்காளர்களுக்கு தங்கள் பதிவு நிலையை எளிதாக கண்டறிய உதவுகிறது. இதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், அல்லது வாக்காளர் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்வதன் மூலமும் அல்லது EAPIக்கான வாக்காளர் சேவைகள் போர்ட்டல் மூலமும் சரிபார்க்கலாம். இந்த பல வழிகள் வாக்காளர்களுக்கு தங்கள் தகவல்களை அணுகவும் சரிபார்க்கவும் பல்வேறு விருப்பங்களை வழங்குகின்றன. இதன் மூலம் செயல்முறையை மேலும் அணுகக்கூடியதாக ஆக்குகின்றன. முடிவாக, சர் என்பது தேர்தல் ஒருமைப்பாடு மற்றும் ஜனநாயக நம்பிக்கைக்கு இன்றியமையாதது. சில சவால்களை எதிர்கொண்டாலும் இந்த செயல்முறை ஒரு வலுவான மற்றும் நம்பகமான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்துகிறது, மேலும் ஒவ்வொரு குடிமகனின் வாக்களிக்கும் உரிமையையும் பாதுகாக்கிறது.